ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி. கொழுக்கட்டையில் என்னடா ஹெல்தின்னு நினைக்கிறீங்களா? ராகி யூஸ் பண்ணி இந்த கொழுக்கட்டையை செய்ய போகிறோம். ராகி சிறுதானிய உணவில் ஒன்று. அந்த ராகியில் அயன், விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கனால உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது. அந்த ராகி மாவை யூஸ் பண்ணி இன்றைக்கி நாம் இந்த கொழுக்கட்டையை செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டையை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த கொழுக்கட்டையை ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ராகி கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரொம்ப ஹெல்தியான கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ராகி கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது ரெண்டையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துனாலே போதும். கடையில் கிடைக்கிற ராகி மாவு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ராகி மாவும் உப்பையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எந்த கப்பில் நம்ம ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவோட ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணுற இந்த கொழுக்கட்டை மாவு ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்பவும் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் ஒரு மிதமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியை ஒரே டைமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணணுன்னா நம்ம செய்கிற மாவு நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய்யை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கையை யூஸ் பண்ணி இந்த மாவை நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ராகி மாவில் கட்டி இல்லாத மாதிரி நல்லா பொடிச்சு விட்டு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இது 10 நிமிஷம் போல் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1/2 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் ரொம்ப பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்ஸ் கையில் ஒட்டாத அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கொழுக்கட்டை எந்த சைஸில் செய்ய போகிறோமோ அதுக்கு விட பாதி சைஸில் இந்த மிக்சரை நம்ம எடுத்து ஷேப் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டையை இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் தான் பண்ண போகிறேன். அதனால் மிக்சரை இந்த சைஸில் உருட்டி எடுத்துருக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற மிக்சரெல்லாம் ஷேப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கொழுக்கட்டையை நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் ராகி மாவு நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ராகி மாவை நம்ம கையில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியமான பதத்தில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை அதில் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸை வச்சு நம்ம நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு கரெக்டான ஷேப்புக்கு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி ஒரே சைஸில் ஷேப் பண்ணி அதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது இதை நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கொழுக்கட்டையை நாம் இன்றைக்கி ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஸ்டீமரை யூஸ் பண்ணி இந்த கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறேன். ஸ்டீமரில் வாழை இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். சரியாக 5 நிமிஷம் வெந்தாலே போதும். ராகி மாவு சட்டுன்னு வெந்துடும். உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா காட்டன் ஒயிட் கிளாத்தை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ராகி மாவு ரொம்ப ஈஸியாகவே வெந்துடும். சுட சுட ஆவி பறக்கிற ராகி மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ராகியை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டோன்னா நம்ம உடம்புல இருக்க எலும்பு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ராகியை அடிக்கடி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபியை 15 நாளைக்கு ஒரு டைமாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டையை நம்ம ரொம்ப சுலபமாகவே செஞ்சிட்டோம். பொதுவாகவே கொழுக்கட்டையை அரிசி மாவை யூஸ் பண்ணி தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ரொம்பவும் சாஃப்டான கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.